गिरिधारी जय राधे गोविंदा गिरिधारी गिरिधारी जय राधे गोविंदा सर्वत्र गोविंद नाम संकीर्तनम जय बोल गुरुनाथ महाराज की தத்தாத்ரேய அவதூத கீதையை கேட்டுருக்கோம். எப்போதுமே நம்ம ஒரு நல்ல சிஷ்யனாக ஆகிட்டா போகிறோம், நல்ல குரு தானாகவே வந்துடுவார். சில பேர் சொல்லுவாள் என் குரு மோசம்பா, நீ மோசக்காரனுக்கு மோசக்கார சிஷ்யன் தான் அவன் கிடைப்பா. நீ நல்ல சிஷ்யனாக ஆகிட்டேன்னா நல்ல குரு தானாக வரப்போகிறார். யாராவது உண்மையான சிஷ்யனாக சொல்ல மாட்டார். அப்படி யாராவது சொன்னான்னா என்ன அர்த்தம்னா, என் குரு ஏமாற்றிட்டார்னா என்ன அர்த்தம்னா, நீ ஏமாத்துக்காரனாக இருந்திருக்க, அதனால் உனக்கு ஏற்ற மாதிரி குரு அவளுக்கு ஜோடி தானே சேர்ப்பார் பகவான். பரீட்சித்த மாதிரி இருந்தால் சுகர் மாதிரி வருவார் குருநாதர். அதனால் நம்ம என்ன பண்ணணும், நல்ல சிஷ்யனாக ஆகிடணும். நல்ல சிஷ்யனாக நம்ம ஆகிட்டோம்னா நம்ம குருநாதர் நல்ல குருநாதர் பகவானை நமக்கு கொடுத்துருவார். அந்த நல்ல சிஷ்யன்தான் இந்த யது மகாராஜா. அதனால தான் யதோஸ்ச தர்மசீலஸ்ய, இந்த யதுனுடைய கதையை பார்த்தா ஏதோ தர்மசீலன் மாதிரி தெரியல, அப்பா சொன்ன பேச்சையே கேட்கலாமே. ஆனால் யதோஸ்ச தர்மசீலஸ்யங்கிறான். தர்மசீலங்கிறதுக்கு இது பாகவத தர்மசீலன்னு அர்த்தம். யதுகிட்ட தான் பாகவத தர்மத்தை தத்தாத்திரேயர் சொல்கிறார். இப்போ தர்மம்னா பகவான்னு அர்த்தம். தர்மோ தர்ம விதுத்தமஹா, சீலம்னா சமாதின்னு அர்த்தம். ஷீல சமாதோ அப்படின்னு எப்பொழுதும் அந்த தர்மஸ்வரூபனான பகவானையே சிந்தனம் பண்ணுறதுனால யதோஸ்ச தர்மசீலஸ்ய, அது யதோஸ்ச பாகவத தர்மசீலஸ்ய அப்படின்னு அர்த்தம். அந்த பாகவத தர்மத்தை தத்தாத்திரேயர்கிட்டேருந்து கற்றுண்டான் என்று தான் இந்த 11வது ஸ்கந்தம் சொல்கிறது. அதில் முக்கியமாக பஞ்சபூதங்களை இங்கே குருவாக சொல்கிறான். பூதைராக்ரம்யமானோபி தீரோ தெய்வவசானுகைஹி தத்வித்வான் சலேன்மார்காதன்வசிக்ஷம் க்ஷிதேர்வ்ரதம். பூமியை ஒரு குருவாக சொல்கிறார். பூமிகிட்டேருந்து நம்ம நிறைய கற்றுக்கணும். அந்த பூமியில் அதிர் நடக்கிறோம், எச்ச துப்புறோம், காரி உமழறோம், அப்புறம் அதில் தோண்டிகிட்டே இருக்கான். முதல்ல முனிசிபல்காரன் தோன்றான், முடிச்சுட்டு அவன் மூடிட்டு போகிறான், உடனே டெலிஃபோன்காரன் தோன்றான். அவன் தோண்டி முடிச்சாச்சுன்னா உடனே எலக்ட்ரிக்காரன், எல்லாம் சேர்ந்து ஒரே ரீதியாக பேசின்னு தோன்றதோ. இவன் தோண்டி மூடிட்டு உடனே உடனே எலக்ட்ரிக்காரன் அவன் தோன்றுறேங்கிறான். இன்னும் பாம்பு எல்லாம் போனால் இன்னொரு கேஸ் அது அடிவடியாக இருந்தால் அது கேஸ்காரன் தோன்றான். இப்படி மாற்றி மாற்றி ஏன்டா ஒரே எதிரியாக தோண்டி முடிக்கக்கூடாதானே. திருப்பி இப்போ தான் ரோடை போட்டாங்கிறான், மறுபடியும் உடைக்கிறான். திருப்பி இப்படி எவ்வளவு சிரமப்படுத்துகிறான் அந்த பூமி தேவியை. ஆனால் அதில் தான் சர்வம் சகான்னு அதுக்கு பேர் சொன்னார் தேசிகர். சர்வம் சகே நனு சமர்ப்பயிதும் க்ஷமாத்வம். நீ எல்லாத்தையும் பொறுத்துட்டு இருக்கிறவளாச்சே, அதனால் என்னை பெருமாள்கிட்ட சேர்த்து விடுந்து வராக பெருமாள்கிட்ட சொல்கிறார். பூமி தேவியை பார்த்து சொல்கிறார் தேசிகர். அதனால் பூதைகி ஆக்கிரமியமானோப்பி, அது மாதிரி நம்மளையும் ஜனங்கள் பலவிதமாக கஷ்டப்படுத்துவா. உலகத்தில் ஜனங்கள் பலவிதமான ஜனங்கள் இருப்பா. பலவிதமாக நல்லவனு சொல்லுவா, கெட்டவனு சொல்லுவா, இன்டைரக்டாக பேசுகிறவா இருப்பா, டைரெக்டாக பேசுகிறவா இருக்கா. அதெல்லாம் சொல்கிறார். அதிர்ஷ்ய ஜில்லி, இந்த நம்ம மாத்தில் செவுத்து கோழின்னு அந்த காலத்தில் சொல்லுவாள். அந்த கிராமத்து வீட்டில் மெயின்னு கத்திகிட்டே இருக்கும். எங்கேருந்து கத்துறது எது கத்துறதுன்னு தெரியாது, கத்திகிட்டே இருக்கும். அது மாதிரி யார் நம்மளை பற்றி சொல்கிறான்னு தெரியாமல் நம்மளை பற்றி நிறைய பிரச்சாரம் வெளியில் வந்துகிட்டே இருக்கும். அதுதான் ஜில்லீஸ்வனங்கிறார். அதிர்ஷ்ய ஜில்லீஸ்வன கர்ணசூல உலூக வாக்பிகி வெதிதாந்தராத்மா. சில பேர் டைரெக்டாக சொல்கிறவாள் இருப்பா. இப்படி பற்றி உங்களை பற்றி சொல்கிறாளாமேன்னு இவாளே அவாசோட சொல்கிறதும் சொல்லுவார்ப்பா. இப்படிலாம் நிறைய இருக்கும். அல்லது கொசு கடிக்கிறதுலேருந்து ஆரம்பித்து எல்லாத்தையும் வச்சுக்கணும் தான். கொசு கடிக்கிறதோ இது பூரா இது பூதைகி ஆக்கிரமியமானோப்பி, எவ்வளோ கஷ்டப்படுத்தினாலும் தெய்வவசானுகா, இதெல்லாம் பிராரப்த வழியமாக கிடைக்கிறதுன்னு நினச்சிட்டு தத் வித்வான் நச்சலேன் மார்காதன்வசிக்ஷம் க்ஷிதேர்வதம். பொறுமைன்னா மகான்களுடைய சரித்திரத்தை பார்த்தா ரொம்ப ஓவராக இருக்குது. அதெல்லாம் கேட்டால் நம்ம அந்தளவுக்கு இருக்கணும்னு முடியாது, ஓரளவு ட்ரை பண்ணலாம். ஏகநாதருடைய சரித்திரத்தை நம்ம கேட்டிருக்கோமே, அவர் பூஜை பண்ணிகிட்டே இருக்கும்பொழுது சிரிப்பு காலோட உருவில் வரான்.
தேவதா ஆராதனை பண்ணும்போது இடைஞ்சல் பண்ணால் எப்போ பெரியவாளுக்கே கோபம் வரும். செருப்பு காலோட வந்தவுடனே அப்போ கூட சொல்கிறார், ஓம் பக்தி எனக்கு இல்லைடாப்பாங்கிறார். அவனுக்கே புரியல. செருப்பை கழிச்சிட்டு வரணும் பெருமாளை பார்க்கணும் கூட தோணாமல் அவ்வளோ வேகமாக வந்திருக்கே நீ, இவ்வளோ பக்தி எனக்கு இல்லையேங்கிறான். இது அவனே ஆச்சரியப்படுறான். ஏன்னா அவன் வந்ததே இவரை கோபப்படுத்தணும்னு, எப்படிலாம் இவரை கோபப்படுத்தலான்னு பிளான் பண்ணிட்டு வரான். அவன் என்ன பண்ணினாலும் இவரை ஒன்றும் பண்ண முடியல. அவருக்கு ஏகநாதருக்கு குழந்தைகள் உண்டு. அவள் என்ன ஒரு சமயம் என்னாச்சு, அவள் ஆத்துக்காரி பரமாறின்னு இருக்கா. பரமாறி இருக்கா பின்னாடி வழியாக முதுகை கட்டினான். ஆத்துக்காரியை தொட்டா கோபம் வரணும். அப்போ கூட சொன்னார், குழந்தை முதுகை கட்டிக்கிறான் பார்த்து பரமாறுன்னார். சொன்ன உடனேயே அவள் சொன்னான், நம்ம கேசவெல்லாம் முதுகை கட்டின்னு இருக்கும்போதே நான் பரமாறி இருக்கேனே எனக்கு தெரியும்ட்டா. அவளுக்கும் கோபம் வரும். விழுந்துட்டான். கடைசியில் அவன் யார் கோபம் வரவழைக்கணும்னு நினச்சின்னு வந்தானோ, சுவாமி இனிமேல் எனக்கும் கோபம் வராதுன்னுட்டான். எப்படிப்பா கோபம் வராது உனக்குன்னு? கோபம் வர மாதிரி இருந்தால் ஏகநாதன் உங்களை சொல்லிடுவேன், உங்கள் நாமத்தை சொல்லுவேன். இது கோபம் வர மாதிரி இருந்தானா நம்ம சரி ஒரு 10 நிமிஷம் மட்டும் தெரிஞ்சானா உடனே ரெடியாக உட்காந்துக்கலாம், ஏகநாதான்னு. அது திடீர்னா வருது கோபம், அது நம்பவே முடியல. பேசிகிட்டே இருக்க டக்கான்னு கோவிச்சுட்டுறா சில பேர். இல்லை நம்ம சொல்லும்போதே குறுக்க பேசினாலே கோபம் வருது ஒருத்தர். சரி அவள் பேசுகிறத கேட்டுவிட்டு அப்புறம் கோச்சிப்போம் கூட பொறுமை இல்லை நமக்கு. பேசிகிட்டு இருக்கும்போதே நீ குறுக்க பேசுகிறியான்னு கோபம் வந்துடுச்சு. அப்போ என்ன பண்ணுறது? அப்போ என்னடா ஒரே வழி ஏகநாதான்னு எப்போ தான் சொல்லிகிட்டே இருக்க வேண்டியதான். அப்படி மகான்களுடைய சரித்திரத்தெலாம் பார்த்தா அவ்வளோ பொறுமையாக இருக்கா. அது எப்படி கற்றுண்டேன்னா, அன்வசிக்ஷம் க்ஷிதேர்விரதம், இந்த பூமிகிட்டேருந்து கற்றுண்டேன் என்று சொல்கிறார். பூமிகிட்டேருந்து மாத்திரம் இல்லை, அவள் குழந்தைகள்கிட்டேருந்தும் கற்றுக்கிறேங்கிறார். சஸ்வத் பரார்த்த சர்வேகா பரார்த்தைகாந்த சம்பவகா சாது சிக்ஷேத பூபிருத்தா நகசிஷ்ய பராத்மதாம். அந்த பூமியை தரிக்கிறதே இது மலைகள் தான், பூபிருத்துன்னு பேர். அந்த மலைகள்கிட்டேருந்து நான் கற்றுக்கிறேன். பூமி சம்பந்தமான எல்லாத்துலேருந்து கற்றுக்கிறது இருக்குது. சஸ்வத் பரார்த்த அந்த மலைகள் என்ன பண்ணுறது, நமக்கு அருவியாக ஜலத்தை கொடுக்கறது, மரங்களில் பழங்களை கொடுக்கறது. சஸ்வத் பரார்த்த சர்வேகா பரார்த்தைகாந்த சம்பவா பரோபகாராய பலந்தி விருட்சாः பரோபகாராய வகந்தி நத்யः பரோபகாராய துகந்தி காவः பரோபகாரார்த்தமிதம் சரீரம். அந்த பரோபகாராய பலந்தி விருட்சாக மரங்கள்லாம் அப்படியே பழங்களை கொடுக்கறது. தான் ஒன்று எடுத்து ஒழிச்சு வச்சுக்கிறது இல்லை, எல்லாருக்கும் கொடுத்துறது. கல் எடுத்து அடித்தவனுக்கும் பழத்தை கொடுக்கறது. இப்படி பசுக்களும் அப்படியே பாலை நமக்கு சுரந்து கொடுக்கறது. நதிகளும் இப்படி நமக்காக ஓடின்னு இருக்கு. இந்த ஸ்லோகத்தை சொல்லிட்டு அதனால் எனக்கு கொஞ்சம் மூக்குப்படி வாங்கிடுவான்னு அடுத்தவன்கிட்ட பைசா கொடுத்து அனுப்பக்கூடாது. பரோபகாரார்த்த விதம் சரீரம் சொல்லிட்டு அடுத்த வேலை வாங்கிறதுக்கு இல்லை, அது மாதிரி சொல்லிட்டு நம்ம அடுத்த வேலைக்கு தான் ஹெல்ப் பண்ண போகணும். அதனால் பரோபகாரார்த்த விதம் சரீரம் பரார்த்தைகாந்த சம்பவா சாது சிக்ஷேத பூபிருத்தா. அப்புறம் நகசிஷ்யா, அந்த மரங்கள்கிட்டேருந்து கற்றுக்கணும். ஒரு மரத்தை வெட்டுறவன் அண்ணா சொல்லுவா, மரத்தை வெட்டி டயர்ட் ஆகிட்டான்னா அந்த மரத்தினுடைய நிழலில் கொஞ்சம் இன்னொரு நிழலில் உக்காந்துப்பான், இன்னொரு கிளையுடைய நிழலில். அயோக்கிய பையிலே என் ஒரு கையை வெட்டிட்டு என்கிட்டே வந்து நிழல் நிழல் கையா தரமாட்டேன்னு சொல்கிறது இல்லை, அவனுக்கும் நிழலை கொடுக்கறது. நகசிஷ்ய பராத்மதாம், பூமிக்கிட்டேருந்து கற்றுட்டேன். அடுத்தது வாயுக்கிட்டேருந்து கற்றுக்கிறேன்னா, பிராணவருத்தைவ சந்துஷ்யேத் முனிர்நைவேந்திரிய பிரியைஹ ஞானம் யதா ந நஸ்யேத நாவகீர்யேத வாங்மனஹ. பிராணம், அந்த காற்று 2 விதம் இருக்குது. பாஹ்யம் பிராணன், உள்ளுக்குள்ளே போய்ட்டு வர்றதுக்கு பிராணன். அதனால் 2 காற்றுட்டேருந்து ஒன்று கற்றுனேங்கிறார். பிராணவருத்தைவ சந்துஷ்யேது, இந்த பிராணவருத்தைவ சந்துஷ்யேது நமக்கு உள்ளுக்குள்ளே அந்த காற்று இருக்கே, அதுலேருந்து என்ன சத்து கிடச்சின்னா, நமக்கு என்ன அவசியம் உண்டோ அதுக்கு மாத்திரம் நம்ம ஆகாரத்தை எடுத்துக்கணும். ஆக்சிஜன் சொல்கிறாளே, பிராணவருத்தைவ சந்திஷ்யேது முனிர் நெய்வ இந்திரிய பிரியைஹி. இந்திரியத்தை சந்தோஷப்படுத்துறதுக்குன்னு ஆகாரம்லாம் எடுத்துக்கூடாது. ரொம்ப இந்திரியத்தை சந்தோஷப்படுத்துறதுக்கு ஆகாரம்லாம் சாப்பிட்டுட்டோம் வச்சுங்கோ, மனசு கண்ணா பின்னான்னு போகும், வாய் கண்ணா பின்னான்னு பேச ஆரம்பிச்சிடும். நமக்கே தெரியுது. நான் சில இடத்துல சாப்பிட்டேன்னா கண்ணா பின்னான்னு எனக்கே கோபம் வரும்.
சில இடத்துல சாப்பிட்டேன்னா சமாதானமாக இருக்கும். அதனால் சாப்பாடை வச்சு தான் நமக்கு மனசு வாக்கெல்லாம் பிரயோஜனமாகுது. இது ஒரு பாகவதலத்தில் சாப்பிட்டேன் மெட்ராஸில். அன்றைக்கி ராத்திரி முழுக்க எனக்கு ஒன்றும் பாகவதம் படிக்கணும்னு தோணிட்டு இருக்கு. தூக்கம் வரலைன்னு பாகவதத்தை எடுத்துகிட்டு சரி இந்த அத்தியாயத்தை வேணால் நெட்டு பண்ணலாமே அப்படின்னு தோன்றது. இதே வேறு இடத்துல போனால் அது மாதிரி தோண மாட்டேங்கிறது. அப்போ என்னடா சாத்விகமான ஆகாரங்களை சாப்பிடும் பொழுது ஆகாரம் தானே மனசாக மாறுறதுன்னு உபனிடத்தே சொல்கிறது. அதனால் ஞானம் யதா நம்முடைய ஞானம் ஜாஸ்தி பேசுறதுனாலையும் மனசு அலையிறதுனாலையும் அது ஞானம் நசிக்கிறது. ஞானம் யதா நசியேத நாவக்கிரியேத வாங்மனஹா. அதுக்கு முக்கியம் என்னடான்னா ஆகாரம் முக்கியமாக இருக்குது. அதனால் பிராணவிருத்தி நமக்கு எந்த அளவுக்கு ஆகாரத்துக்கு வேணுமோ, அந்த ஆக்சிஜன் எந்த அளவுக்கு நமக்கு வேணுமோ அந்த அளவு தான் அதை வச்சு அது மாதிரி தான் ஆகாரத்தை எடுத்துக்கணுங்கிறார். அப்புறம் வாயுவிட்டேருந்து இன்னொன்றையும் கற்றுன்றதை சொல்கிறார். வாக்கிய விஷயேஷு ஆவிஷன் யோகி நானா தர்மேஷு சர்வதா குணதோஷ வியபேதாத்மான விஷஜேத வாயுவது. வாயு எல்லா இடத்துக்கும் போகிறது. சாக்கடைக்கிட்டையும் போகிறது, பூக்கடைக்கிட்டையும் போகிறது. இந்த சாக்கடை நாற்றத்தை பூக்கடைக்கு கொண்டு வரதில்லை, பூக்கடை ஸ்மெல்ல வாசனையை சாக்கடைக்கு கொண்டு போகிறதில்லை. சில இடத்துல சாக்கடைக்கு மேலே பூக்கடையும் வச்சுருக்கான். அப்போ என்ன கீழே சாக்கடை வாசனை மேலே பூக்கடை, அதை விட அது இது பண்ணுறதில்லை. அது எப்படி நபிஷஜேத வாயுவது, அதை தான் அப்படி அப்படியே விட்டுருறது. அது மாதிரி நம்ம இருக்கணும். அதுக்கு வாயுக்கு தான் அழகான ஒரு பேர் வைக்கிறார், பிராணவத் கந்தவாக. கந்தவாகன்னு பேர். அந்த வாசனையை யாராலையும் தனியாக எடுக்க முடியாது. பூட்டேந்து அதை எடுத்துன்னு வந்துடுறார் வாயு பகவான் பாருங்க. கரெக்டாக அந்த வாசனையை எடுத்துன்னு வரார் பாருங்க. அந்தந்த வாசனையை அங்கங்கே விட்டுறார். பார்த்திவேஷ்விக தேகேஷு. அது மாத்திரம் இல்லை, இந்த வாயு ஒவ்வொருத்தருக்கிட்டையும் நம்ம உள்ளுக்குள்ளேயும் போய்ட்டு வருது, உங்கள் உள்ளுக்குள்ளேயும் போய்ட்டு வருது. என் உள்ளுக்குள்ளே போய்ட்டு வந்த வாயு நான் என்ன நினச்சிட்டு இருக்கேன் அதை கொண்டு அங்கேயே உங்கள்கிட்ட சொல்லி உங்கள்கிட்ட இருக்கிறதா என்கிட்ட சொல்லி ஒன்றும் பண்ணுறதில்லை. அதனால் யார்கிட்ட என்னென்ன பழகிறோமோ அவள் ஒவ்வொருத்தரும் ஒன்று சொல்லுவாள். யதா பிரகிருதி சர்வேஷாம் சித்ராவாச்ச ஸ்ரவந்திக்கு. அவா எதாவது சொன்னான்னா அவா சொன்னதை அங்கங்கேயே விட்டுவிடணும். இது மாதிரி அந்த மாதிரி உங்களை பற்றி சொல்கிறான்னு இவாள்கிட்ட சொல்லி, இந்த மாதிரி அவள்கிட்ட சொல்கிறான்னு இங்கே போய் அவள்கிட்ட சொல்லி அதெல்லாம் அங்கங்கே வாயுக்கிட்டேருந்து இதை கற்றுக்கணும். அங்கங்கே கேட்டதை அப்படி அப்படியே விட்டுடணும். குணைர் நயுஜ்யதே யோகி கந்தைஹி வாயுரிவாத்மதற்கு. அடுத்து ஆகாசம். அந்தர்ஹிதஸ்திரஜங்கமேஷு பிரம்மாத்மபாவேன சமன்வயேன வியாப்தியா வியவச்சேதமசங்கமாத்மனः முனிர்நபஸ்த்வம் வீததஸ்ய பாவயேத். பரமாத்மஸ்வரூபம் எப்படி இருக்குது தெரிஞ்சின்றேன் என்று சொல்கிறார். அந்தர்ஹிதஸ்திரஜங்கமேஷு. இந்த ஆகாசம் உள்ளுக்குள்ளேயும் வெளியிலையும் இருக்குது, எல்லா பிராணிகள்கிட்டையும் இருக்குது. வியாப்தியா எல்லாத்துலேயும் இருந்தாலும் இந்த ஆகாசம் எதுலேயும் ஒட்டுறதில்லை, அது பாட்டு தனியாக இருக்குது. ஆகாசங்கன்னா இந்த ஸ்பேஸ்ன்னு சொல்கிறோமே, இப்படி ஆகாசத்துக்குள்ளே தான் நம்ம தான் இருக்கோம். நம்ம எதுலேயும் அது ஒட்டுறதில்லை, அது பாட்டு அப்படியே எப்படி இருக்கோ அது மாதிரி நம்ம ஒரு இதே தான் எதுலேயும் இருந்தாலும் அதில் சம்பந்தப்படாமல் இருக்கணும். நல்ல மழை கொட்டினாலும் பூமி நனையுமே தவிர ஆகாசம் நனையிறதில்லை. வெயில் நன்னா அடித்தாலும் பூமி சூடாகிறதே தவிர ஆகாசம் சூடுறதில்லை. அது கற்றுக்கணும். தேஜோ அபன்னமயிர் பாவேகி மேகாத்யைர் வாயுநேரிதைகி நஸ்பிருஷ்யத்தே நபஸ்தத்வத்து காலசிருஷ்டேர் குணைப்புமானு. மேகத்தினால காற்றுகள் இப்படி காற்றுனால மேகங்கள் அப்படியே ஆகாசத்தில் அப்படி எப்படியும் சஞ்சரிக்கிறதே ரொம்ப சிரமப்படுறது. இதெல்லாம் ஆகாசத்தில் நடக்கிறதே தவிர ஆகாசம் எதுலேயும் சம்மந்தப்படாமல் இருக்குது. அது மாதிரி என்ன நமக்கு சுகதுக்கங்கள் என்ன தான் வந்தாலும் எந்த கஷ்டங்கள் இருந்தாலும் இதெல்லாம் இந்த இந்திரியங்களுக்கே தவிர ஆத்மஸ்வரூபத்துக்கு இல்லை என்பதை ஆகாசத்துலேயும் தெரிஞ்சுக்கிறேன். ஆகாசத்தை தான் ஒரு கம் பிரம்மன்னு உபனிடத்தையே சொல்கிறது. எப்படி பரமாத்மஸ்வரூபத்தை தெரிஞ்சுக்கிறது, பிரம்மத்தை தெரிஞ்சுக்கிறது, ஆத்மஸ்வரூபத்தை தெரிஞ்சுக்கிறதுனா ஆகாசத்தை வச்சு தான் தெரிஞ்சுக்கணும். அது இருக்குது இல்லை, ஆத்மா இருக்குன்னா நேராக யாராக பார்த்துருக்கேலோ நான் இருக்குது ஏண்டானா ஒருத்தன் போன பிறகு தெரியறது, இவன் போயிட்டான் இது சரியாக இருந்தால் ஆத்மாவுக்குள்ளே இருந்ததுக்கு தெரியாது. அந்த எப்படி ஆகாசத்தை கொண்டு போகிறான், எப்படி கொண்டு போகிறான்னா ஒரு பானையை கொண்டு போகணும் வச்சுங்கோ, அந்த பானைக்குள்ளே ஆகாசத்துக்கு அவகாசம் இருக்கே அந்த கேப்புக்கு, அதுக்கு கட்டாகாசன்னு பேர். அப்போ என்னடனா ஆகாசம் அந்த பானைக்குள்ளே போகிற மாதிரி இருக்குது.
இங்கே எடுத்துன்னு வந்தால் திருப்பி நம்ம கூட வர மாதிரி இருக்குது. அப்போ என்னடா ஆகாசத்தை எடுத்துன்னு போகிறாமா வராமான்னு இல்லை, ஆகாசத்துக்குள் தான் பானையே இருக்குது. நான் உங்களுக்கு ஈஸியாக சொல்கிறது, இந்த செவத்தில் ஒரு வட்டத்தை வரைஞ்சிட்டு குழந்தைகிட்ட கேட்குறது, அந்த வட்டத்துக்குள்ளே செருப்பு இந்த செவரு எப்படி போச்சுன்னு கேட்டால், அது எப்படி போச்சு வட்டத்துக்குள்ளே என்ன, வட்டத்துக்குள்ளே போகவே இல்லை, வட்டமே செவத்துக்குள்ளே தான் இருக்குது. அது மாதிரி இதுக்குள்ளே தான் ஆகாசத்தில் தான் எல்லாம் இருக்குது, ஆனால் இதுலேயும் சம்மந்தப்படாமல் அது இருக்குது, தனியாக இருக்குது. இது வந்து ஆகாசத்துலேருந்து அந்த ஆத்மஸ்வரூபத்தினுடைய பெருமையை தெரிஞ்சின்றேன் என்று சொல்கிறார். ஸ்வச்சகா, அப்புறம் ஞானிகள் எப்படி இருப்பான்னு சொல்கிறார். இனிமேல் இதெல்லாம் உபதேசமாக இருக்கிறதுனால கதை மாதிரி வராது, அதனால் உட்காந்து தூங்கினாலும் நல்லது தான், தூக்காமல் கேட்டாலும் நல்லது தான். ஸ்வச்சகா பிரகிருதித ஸ்னிக்தா மாதுரியா தீர்த்தபூர்ணாம் முனி புனாத்யபாம் மித்ரம் ஈக்ஷோபஸ்பர்ச கீர்த்தனை. ஸ்வச்சா தெளிவாக இருக்கும், தீர்த்தம் சுத்தமாக இருக்குது. ஸ்னிக்தா எல்லாத்தையும் அப்படியே பழகின்னு ஒட்டின்னு பழகிறது பாருங்க. கொஞ்சம் ஜலத்தை எடுத்து வேட்டியில் விட்டானா வேட்டியோட ஒட்டின்றது. இதில் மாவெல்லாம் பிசைன்னா தண்ணியை விட்டு தானே பிசைகிறா. தினம் எக்ஸ்ட்ரா 2 பேரும் வந்துட்டானா பாலையும் விட்டுவிட்டு அச்சாயி போடுறதுக்கு, சாம்பார்லையும் விட்டு அட்ஜஸ்ட் பண்ணுறா. இப்போ பிரகிருதி ஸ்னிக்தா, அது ஒட்டிக்கிறதுனால தான் ஸ்னிக்தா மாதுரியா. அந்த ஜலத்தினுடைய டேஸ்ட்டே ஸ்வீட்டு தான். நம்ம வந்து சில ஜலம் வந்து உப்பாக இருக்குது, சிலது உவர்ப்பாக இருக்குது, இப்படி ஜலம் பல டேஸ்ட்டில் இருக்குது சொல்கிறோமே, அது பூமி சம்பந்தத்தினால தான். ஒரிஜினல் ஜலம் ஸ்வீட்டு தான். நீங்கள் எதனால் மழை ஜலத்தை பிடிச்சி குடிச்சு பாருங்க, ஸ்வீட்டாக இருக்கும். மாதுரியா தீர்த்தபூர்ணம், அது பார்த்தா சுத்தம் பண்ணுறது ஜலம். நீ என்ன தான் சோப்பு எடுத்துகிட்டு போனாலும் ஜலம் இல்லைன்னா சுத்தம் பண்ண முடியாது. அது மாதிரி பாகவதால் இருப்பா, ஞானிகள் இருப்பா. ஞானிகளை பார்த்தாலே சுத்தமாயிடுவோம். ஆதிசங்கர சரித்திரத்தில் ஒரு குமரல பட்டர்னு ஒருத்தருடைய சரித்திரம் வருது. அந்த குமரல பட்டருங்கிறவர் பௌத்த மதத்தை கண்டனம் பண்ணுறார். அது கண்டனம் பண்ணணும்னா பௌத்த மதத்தில் சேர்ந்து படித்தா தான் செய்யும். அதனால் பௌத்த மதத்தில் ஒரு குருக்கிட்ட இருந்து எல்லாத்தையும் படிச்சுட்டு அதில் என்னென்ன ப்ராப்ளம் இருக்குன்னு தெரிஞ்சுட்டு அப்புறம் இவர் மீமாம்சா மதத்தினால அதை கண்டிக்கிறார். கடைசியில் எந்த குருக்கிட்ட படித்தோமே அந்த கிரந்தத்தை கண்டிக்கிறதுக்காக கண்டிச்சதுனால அது குரு துரோகம். அந்த குரு துரோகத்துக்கு என்ன பிராயஷ்சித்தம்னு கேட்டார். உடனே எல்லாம் சொன்னால் சுற்றி வர தவிட உமியை போட்டுண்டு அதுக்குள்ளே உட்காந்துக்கணும், நெருப்பை பற்ற வச்சுக்கணும். இந்த முட்டான் தீபாவளி அன்றைக்கி பண்ணுவாளே, இந்த சிவராத்திரி அன்றைக்கி, அது மாதிரி அந்த துஷாக்தி பிரவேசன்னு பேர். குரு துரோகத்துக்கு அதுதான் பிராயஷ்சித்தம். அதை வச்சுட்டான்னா அது அப்படியே எரிஞ்சிடும், அப்படியே போக வேண்டியதுதான். உடனே அந்த துஷாக்னிக்கு நடுவில் உட்காந்து விட்டார். அப்படியே அது பிடிச்சுட்டு, அது பிடிச்சிருந்தா இது மாதிரி அவர் பண்ணிக்க போகிறார்னு கேள்விப்பட்டார் ஆதிசங்கரர். ஆஹா, குமரல பட்டர் பெரிய மீமாம்சா வித்வான் ஆச்சே, அவர்கிட்டேருந்து அந்த சாஸ்திரத்தினுடைய நுணுக்கங்களை தெரிஞ்சுண்டு, ஏன்னா ஆதிசங்கருக்கு எல்லாத்தையுமே கண்டிக்கணும், பௌத்தத்தையும் கண்டிக்கணும், அதை கண்டித்த மீமாம்சத்தையும் கண்டிக்கணும். அப்போ அதனுடைய விசேஷம் தெரிஞ்ச வார்த்தை போய் பேசி அவரோட வாக்குவாதம் பண்ணணும். பார்த்து தான் அதனுடைய ஒருத்தரோட அந்யா மத்தியஸ்த சிந்தாகி விமர்த்தாபிதிகோதயாங்கிறார். யார்? இந்த தசரதர் அயோத்தியா காண்டத்தில் எல்லாரையும் கூப்பிட்டு ராமனுக்கு பட்டாபிஷேகம் பண்ண போகிறேன், உங்கள் அபிப்பிராயம் என்ன? ஏன் எங்களை கேட்கல, நீங்கள் பண்ண வேண்டியது உங்கள் பையனுக்கு? அப்படி இல்லை, விமர்த்தாபிதி, ஒரு விஷயத்தை கசக்கி பிசைஞ்சு தீர்மானம் பண்ணணும்னா சர்ச்சை பண்ணணும். அதனால அவர்கிட்ட வாதம் பண்ணுறதுக்குன்னு வரார் ஆதிசங்கரர். வரும்பொழுது இவருடைய துஷாக்னி இது கிட்டத்தட்ட கழுத்து வழியும் வந்துடுச்சு. ஆனால் ஜீவனிற்கு பேசுகிறார், சுவாமி இப்படி பண்ணிட்டேலே, உங்களால் இவ்வளோ ஞானம் நஷ்டமாயிடுத்தே, இந்த மீமாம்சா அந்த ஞானம் இனி யார்கிட்ட இருக்க போகிறது அப்படின்னு ஸ்ரீகாந்தனா பாலகிருஷ்ணன்லாம் போன உடனே ரங்கஜி என்கிட்ட சொன்னார். அவள் சொல்கிற மாதிரி பாகவதம் சொல்கிறதுக்கு ஒருத்தர் இருக்க மாட்டாளே, அவள் சொல்கிற மாதிரி அவள் தானே சொல்ல முடியும் அப்படின்னு அவர் வருத்தப்பட்டார். அந்த ஞானம், அந்த பாகவத ஞானம் போயிடுத்தேன்னு. அதனால் இப்படி நீங்கள் துஷாக்னி பிரவேசம் பண்ணிட்டேலேன்னு அதுக்கு குமரல பட்டர் சொன்னார், என் மேலே மிஸ்டேக் இல்லை, உங்கள் மேலே தான் மிஸ்டேக்குன்னார். ஏன்? நான் உட்காரத்துக்கு முன்னாடியே நீங்கள் 1 hour முன்னாடி வந்திருந்தேன்னா நான் துஷாக்னி பிரவேசமே பண்ணியிருக்க மாட்டேன். உங்களை பார்த்தாலே எனக்கு எல்லா பிராயசித்தமும் ஆகிடும். என்ன தான் 1000 தப்பு பண்ணினாலும் குருநாதரை பார்த்தாலே எல்லா பிராயசித்தம் ஆகிடுமே, உங்களை பார்த்ததுக்கே நான் பிராயசித்தம் ஆகிடும், நான் இது பண்ணியிருக்கவே மாட்டேன்னா. இருந்தாலும் கவலைப்படாதீங்கோ, என்ன மாதிரி என் சிஷ்ய ஒருத்தர் இருக்கார் மண்டன மிஸ்ரன்னு, அவரை போய் பார்க்குங்க, அவரை திருத்துங்கன்னு அப்புறம் மேலே சரித்திரம் போகிற. அப்போ என்னடா நான் ஈட்சா
உபஸ்பரிச கீர்த்தனைஹி. தீர்த்தம் மாதிரி மகான்கள் அவள் பார்த்தா போகிறோம். அண்ணாவை நம்ம பார்த்தா போகிறோம், அண்ணா நம்மளை பார்த்தா போகிறோம். சொல்லியிருக்கா அண்ணாவே. ஒரு ட்ரெயினில் போகும்போது, இந்த ட்ரெயினில் எத்தனை பேர் இருப்பா? 700 பேர் இருப்பாளா? எல்லாம் கரையேறியாச்சு அப்படின்னா. ட்ரெயினில் போகிறவாலாம் கரையாறியாச்சுன்னா அப்புறம் நமக்கு என்ன கவலை? டெய்லி காலப்பேர் பார்த்து தீர்த்தம் வாங்கிட்டு வந்துட்டுருக்கோம், நம்ம இப்போ கவலையே பட வேண்டாம். அதனால் ஈட்சா பார்த்தாலே போகிறோங்கிறார். உபஸ்பரிச தொடரத்துக்கு பாக்கியம் இருந்தால், பாக்கியம் இருக்கிறவா தொடரா. சில பேர் தொடனே பக்கத்தில் நிற்பா. 2 பேர் என்னென்னா, சில பேர் ரொம்ப கிட்டக்கு இருக்கிறவா கையை வரவிட்டால் பக்கத்தில் இருக்கிறவா தொடுவார். அது நிறைய இருக்கும். அதெல்லாம் அது வேறு விஷயம். கொடுங்க ஈட்சா உபஸ்பரிச. ஏன்னா அப்படி பண்ணால் இன்னும் கொஞ்சம் ஆசையாக இன்னும் கொஞ்சம் வருவாங்க திருப்பி. ஈட்சா குழந்தைகளே 4-5 பேர் நிற்கும். ஆனால் அண்ணன் ரொம்ப கெட்டிக்காரன். இந்த பக்கம் அவளையும் தொட்டுண்டு அவள் தொட்டுட்டு பேசினப்ப நைட்டாக அவள் கை விட்டு இன்னும் கூட வர இன்னொரு அவள் எல்லாம் திருப்தி படுத்துருவார். ஈட்சா உபஸ்பரிச. அந்த ஜலத்தை எப்படி தொட்டால் சுத்தமாகறதோ. காவேரி போய் பார்த்தா போகிறோம், காவேரி தொட்டா போகிறோம், புரோட்சணம் பண்ணிப்பா. கீர்த்தனைகி. காவேரிக்கு போகலையா, காவேரி சொல்லிட்டு தண்ணியை விட்டுனா போகிறோம், கங்கைன்னு சொல்லி விட்டுன்ற மாதிரி. நாளைக்கு ஐயாவாளுடைய காவேரி உத்பவம் தானே. அவர் என்ன பண்ணினார்னா நாம மகிமை தான் காட்டினார். கங்கையில் போய் குளிக்கணும்னு சொல்கிறா அம்மா, நான் நாம மகிமை சொல்லியிருக்கேன், கங்கைன்னு சொன்னாலே போகிறோன்னு. அதனால் நாமத்தை சொல்லி குளிக்கிறேன்னு அவாத்து கிணத்துலேயும் ஜலம் எடுத்து விட்டுண்டார். அந்த கிணத்துலேயும் கங்கை வந்துட்டான். நாம சித்தாந்தம் தானே பண்ணினார் ஐயாவால். சித்தாந்தங்கிறது கிரந்தமாக மாத்திரம் பண்ணலை, பிரத்யட்சமாக பண்ணிவிட்டார் அவர். கங்கைன்னு சொல்லி கங்கையை வர வச்சு குளிச்சு விட்டார். அது மாத்திரம் இல்லை, ஊருக்காரையும் குளிக்க வச்சார். நாம சித்தாந்தத்தை பிரத்யட்சமாக காட்டினவர். அப்போ எப்படி அந்த தீர்த்தங்கள்லாம் அதை பற்றி காவேரி கங்கை சொல்கிறார். நம்முடைய பாரத தேசத்தில் எத்தனை மலைகள் இருக்குது, புண்ணிய மலைகள், எத்தனை நதிகள் இருக்குது. அதில் அவர் ரொம்ப விசேஷம்பாங்கிறார். யார்? சுகாச்சாரியரை பரீட்சித்துட்டு அவன் சொன்னால், கொஞ்சம் முன்னாடியே சொல்லியிருக்க கூடாதா, நீங்கள் நான் எல்லா இடத்துலையும் ஒரு ரவுண்டு போய் குளிச்சுட்டு வந்துருப்பேனேன். அது போய் குளிக்கணும் சொல்லுப்பா. ஆத்மனாச்ச நாமபிரேவ புனந்தீனாம் ஆத்மனாச்ச உபஸ்பிருசந்தி. அதில் போய் குளிக்கணும்னு அவசியம் இல்லைடா, பேரை சொல்கிறேன், அது கேளு. நாமத்தினாலே சுத்திரம் பண்ணிடும். சந்திரவசா தாமிரபரணி அவடோதா கிருதமாலா வைகாயசி காவேரி வேணி பயஸ்வினி சக்கராவர்த்தா துங்கபத்ரா கிருஷ்ணா வேண்யா பீமரதி கோதாவரி நிர்விந்தியா பயோஷ்ணி தாபி ரேவா சுரசா நர்மதா சன்மன்வதி சிந்துரந்த சோணஸ்ச நதவ மகாநதி வேதஸ்மதி ரிஷிகுல்யா திசாமா கௌசிகி மந்தாகினி யமுனா சரஸ்வதி திருஷத்வதி கோமதி சரயோ ரோதஸ்வதி சப்தவதி சுஷோமா சதத்ரோ சந்திரபாகா மருத்ருதா விதஸ்தா அசிக்னி விஸ்வேதி மகாநத்யகா. 45 நதியை சொல்லிட்டேன் அப்படிங்கிறார். நான் சுகர் சொல்கிறார், நீ எல்லாத்தையும் குளிச்சாச்சின்னா. அவர் சொன்னார், நம்மளும் குளிச்சாச்சு. இப்போ நாமபிரேவ புனந்தீனாம். அப்படி மகான்கள் அப்படி இருப்பாங்க. இப்போ நம்ம பகவன் நாம சொல்லணும்னு அவசியம் இல்லை, அண்ணா சொன்னாலே போகிறோம், அவ்வளோதான், கரையேறியாச்சு. நாமபிரேவ புனந்தீனாம். அடியன் ராமானுஜதாசன் சொன்னாரே, பெருமாள் சொன்னாரே, உங்கள் பேரை சொன்னால் போகிறோம்னு. அதனால அது போகிறோம். சரித்திரத்தை சொல்லுவா, எல்லாருக்கும் வைகுண்டம் கிடைக்குமான்னா கிடைக்கும். பெருமாள்கிட்ட கேட்டு சொல்லுவோம். பெருமாள்கிட்ட கேட்டால் ராமானுஜரை கேட்டார், பகவத் ராமானுஜரை கேட்டாரான், அடியனுக்கு வைகுண்டம் கிடைக்குமான்னு. பெருமாள் கிடைக்காதுன்னு விட்டார். ராமானுஜருக்கு வைகுண்டம் கிடைக்காதுன்னு விட்டார். ஏண்டாண்ணா, நீ குரு அபச்சாரம் பண்ணிவிட்டேன், சொல்லக்கூடாதுன்னா திருக்கோட்டியும் நம்பிகள், நீங்கள் சொன்னதை கேட்காம மேலே ஏறி சொல்லிவிட்டேன், அதனால் உங்களுக்கு குரு அபச்சாரம் இருக்குது, அதனால் உங்களுக்கு கிடையாது. அப்புறம் இவர் கேட்டார், கூறத்தாழ்வார், அவர் சிஷ்யர் தானே, அவர் போய் கேட்டார், அடியனுக்கு வைகுண்டம் கிடைக்குமா? நீ குரு பக்தன்ப்பா, உனக்கு என்ன, உன்னை சேர்ந்தவா இல்லை எனக்கு கிடைக்குமா? உனக்கு கிடைக்கும், உனக்கு மாத்திரம் இல்லை, உன்னை சேர்ந்தவா எல்லாருக்கும் கிடைக்கும், உன் கதையில் யாரெல்லாம் வராலோ அவளுக்கும் கிடைக்கும் அப்படின்னு பெருமாள் சொன்னார். உடனே குதிச்சாராம் ராமானுஜர். ஏன்னா உன் கதையில் நானும் சேர்ந்து விட்டேன். அதனால் அப்போ என்னடான்னா, கடைசியில் சிஷ்யன் ஆச்சாரியர் அழைச்சிட்டு போகிற மாதிரி எடுத்துக்கோங்க கதையில் அப்படி சொல்லுவாள். அப்படி ஈட்சா உபஸ்பரிச கீர்த்தனைகி. அந்த குருநாதர் பேரை சொன்னாலே போகிறோம், குருநாதரை பார்த்தா போகிறோம், குருநாதர் நம்மளை பார்த்தா போகிறோம். அப்படி அவள் சுத்தம் பண்ணிடுவா. யாரை மாதிரினா, நமக்கு எதுக்கிறதால அண்ணா தான் இருக்கார். ஸ்வச்சா பிரகிருதிதா ஸ்னிக்தா. பிரகிருதிதா ஸ்னிக்தா இந்த வார்த்தைகள்லாம்
குருநா அப்படி ஒட்டிண்டு பழகிறது சொல்கிறோம், அது ஜலம். அது மாதிரி ஸ்னிக்தமாக இருப்பார், மாதுரியா ஸ்வீட்டாக இருப்பார் குருநாதர். தீர்த்தபோகு தொட்டா பானம் ஆக்கிடுவார். இது எல்லாம் மகான்களுடைய முழுக்க ஜலத்துக்கிட்ட இருக்குது. அல்லது ஜலத்தில் கங்காதி புண்ணிய தீர்த்தங்களுக்கு என்ன இருக்கோ அது மகான்கள்கிட்ட இருக்குது. அப்படி அந்த புண்ணிய நதிகளை பார்த்து மகான்கள் எப்படி இருப்பா தெரிஞ்சுட்டேன் அப்படிங்கிறார். அப்புறம் பிருத்திவி, வாயு, ஆகாசம், ஆபகா 4 குருவை சொல்கிறார். இப்போ 5வது அக்னியை சொல்கிறார். தேஜஸ்வி தபசா தீப்தோ துர்தர்ஷோதர பாஜன சர்வபட்சோபி யுக்தாத்மா நாதத்தே மலம் அக்னிவத். ஒரு ஞானி எப்படி இருப்பானா? தேஜஸ்வி தபசா தீப்தா, அவருடைய தபஸ்னால ஜொலிச்சுட்டே இருப்பார். துர்தர்ஷா, அவரை ஒன்றும் அடக்க முடியாது. அக்னியெலாம் அடக்க முடியுமா? கிளம்பினார்னா பயந்து ஓட வேண்டியதான். அது மாதிரி மகான்கள் ஒரு அக்னி மாதிரி. அதனால் ஒரே எதிரியாக குளிர் காயிற மாதிரி தான் வச்சுங்களேன். குளிர் காயிறோன்னா அக்னிக்கிட்ட தான் போகணும். ஒரே எதிரியாக போனால் சுட்டுடும். தள்ளி நின்னா குளிர் காய முடியாது. அது மாதிரி மகான்கள்கிட்ட பழகணும். அது மாத்திரம் இல்லை, அவளை அடக்க முடியாது. யாருக்கும் அடக்க மாட்டான். துர்தர்ஷா நமக்கு எல்லாம் பிரத்யட்சமாக இருக்குது. உதரபாஜனஹா சர்வபட்சோபி யுக்தாத்மா, எதை வேணால் சாப்பிட்றது இந்த அக்னி. மகான்களுக்கு இந்த நியமங்கள்லாம் கிடையாது. இங்கேயும் சாப்பிடலாம் அங்கேயும் சாப்பிடலாம்னு நியமங்கள். எதை வேணால் சாப்பிட்டாலும் அக்னி என்ன பண்ணுறது? சாப்பிட்டுட்டு அசாரத்தை தள்ளிடுது. நாதத்தே மலம் அக்னிவது. ஒரு பேப்பரை எரித்தா கூட அந்த பேப்பரை சாப்பிட்டுட்டு அதே மாதிரி கலருக்கு அந்த அளவுக்கு பேப்பரை கொடுத்துட்டு அதில் உள்ள எழுத்து இருக்கே அது கூட அது மாதிரி அதில் காமிச்சு விட்டுடும். சாரத்தை நான் எடுத்து விட்டேன், அதில் என்ன எழுதிக்கோ அதை நான் எடுத்து விட்டேன், இந்த அதை போக்க நீ வச்சுக்கோன்னு அப்படி எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு அந்த அசாரத்தை தள்ளிவிடும். அது மாதிரி ஞானாக்னினால் இந்த ஞானிகளுக்கு எந்த குற்றமும் வராது. சர்வபட்சோபி யுக்தாத்மா நாதத்தே மலம் அக்னிவத். அக்னி சில சமயம் ஸ்பஷ்டமாக அறியும், சில சமயம் குறைச்சலாக அறியும். கொச்சித் சன்னஹா கொச்சித் ஸ்பஷ்டா. அது மாதிரி சில சமயம் மகான்கள் தன்னை காமிச்சிப்பா, தன் மகத்துவத்தை. சில சமயம் காமிச்சிக்க மாட்டா. சாதாரண யாரோ சாஸ்திரிகள் போகிறார் போல இருக்குது அப்படிதான் அப்படின்னு நினச்சிப்பா. அது மாதிரி கொச்சித் சன்னஹா கொச்சித் ஸ்பஷ்டா எல்லாம் மகான்களை பற்றியாகவே வருது நமக்கு. உபாசியா ஸ்ரேய இச்சதாம். ஸ்ரேய இச்சதா, யாருக்கு ஸ்ரேயம் வேணுமோ அவளுக்கு உபாசியனாக இருந்துட்டு அவளுக்கு பிரசாதம் சாப்பிடுவாள். புங்கே சர்வத்திர தாத்ருணாம், யார் என்ன கொடுத்தாலும் வாங்கி சாப்பிடுவார். அது பாக்கியம். அது என்னடானா, அப்படி மகான்களுக்கு ஞானிகளுக்கு யார் அன்னம் போடுறானோ அவனுடைய முன்வினை மாத்திரம் இல்லை. சாதாரணமாக மகான்களுக்கு பட்டால் முன்வினை தீந்தும், பின்வினை பிராரப்தங்கிறாளே. தகன் பிராக் உத்தராசுபம், வரப்போகிற வினைகளையும் சேர்த்து சாப்பிட்டுடுவாவா. மகான்களுக்கு ஞானிகளுக்கு நீ ஒரு பிடி அன்னம் போட்டுட்டேன்னா அந்த ஞானிகளுக்கு போடுற அன்னருக்கு அவள் இதை பிட்சை எடுக்கிறதுக்காக உன்கிட்ட வரலை, பிட்சைக்காக வரலை. அவள் பிட்சை எடுக்கிறது என்னடானா உன்னுடைய கர்ம வினைகளை தீக்கிறதுக்காக வரான். அதனால் அவளுக்கு நீ உஞ்சவர்த்தியிலையோ இது மாதிரி நீ மகான்களுக்கு அன்னதானம் பண்ணினேன்னா, ஞானிகளுக்கு கொடுத்தேன்னா, அவள் அப்போ சாப்பிடும்பொழுது என்ன பண்ணுறான்னா உன்னுடைய அன்னத்தை மாத்திரம் சாப்பிடலை, உன்னுடைய முன்வினை பின்வினை தீமைகளையும் சேர்த்து சாப்பிட்டுட்டு போயிடுறாளாம். ஏன்னா அக்னி மாதிரி அவளுக்கு அதெல்லாம் ஒன்றும் பண்ணாது. தகன் தாத்ருணாம் தகன் பிராகுத்தராசுபம். அவன் முன்வினை பயன் பிராரப்தமாக இருக்கட்டும், பின்வினை பயனாக இதாக இருக்கட்டும். அதனால் அவள் எங்கே வேணாலும் சாப்பிடுவா. அவள் என்ன எங்கே போய் சாப்பிட்றாளேன்னு கேட்கக்கூடாது. அவருடைய பிராரப்தத்தை நீக்கிறதுக்கு இவர் போகிறார். அதனால் புங்கே சர்வத்திர தாத்ருணாம் தகன் பிராகுத்தராசுபம். சில சமயம் அதை மகித்தத்தை காட்டுவா, சில சமயம் காட்ட மாட்டா. அக்னி மாதிரி மகான்கள். அந்த அக்னிகிட்டேருந்து இன்னொன்னையும் தெரிஞ்சுக்கிறேன், அந்த ஆத்மஸ்வரூபம் எப்படி இருக்குங்கிறதையும் தெரிஞ்சுட்டேங்கிறார். நான் ஒரே குருட்டேருந்து பலவிதமான பாடத்தை தெரிஞ்சுக்கிறார். அதனால் ஸ்வமாயா சிருஷ்டமிதம் சல்லட்சணம் விபு பிரவிஷ்ட ஈயதே தத்தது. எப்படி மகான்கள் இருப்பா, எப்படி இருக்கணும் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறான். பிரவிஷ்ட ஈயதே தத்தது ஸ்வரூபா அக்னி விவேதசி ஸ்வமாயா சிருஷ்டமிதம். எப்படி தன்னால் சிருஷ்டிக்கப்பட்ட இந்த பிரபஞ்சத்தில் அந்த ஆத்மஸ்வரூபம் அந்தந்த ஜீவனுக்கு தகுந்த மாதிரி இருக்குது. சில பேர் சொல்கிறார் ஒரே ஆத்மானா அது எப்படி இருக்கும், யானைக்கு யானை பெரிய ஆத்மாவாக இருக்கணும், எறும்புக்கு எறும்பு மாதிரி சின்ன ஆத்மாவாக இருக்கணும். அப்படிலாம் வேறு மதங்கள்லாம் இருக்குது.
அப்படி ஆகிடுத்துன்னா இந்த யானை செத்த பிறகு இந்த யானை ஆத்மா மறுபடியும் எறும்பாக பிறக்கணுன்னா எப்படி ஆகிக்கும்? ஒரு சின்னதாக ஆகிக்குமா? இல்லை இந்த எறும்பு இருக்கிற ஆத்மா யானைகளை போடாத அது பெருசாக ஆகிக்குமா? அது ஆத்மஸ்வரூபம் ஒன்று தான். அந்த கட்டைக்கு தகுந்த மாதிரி அக்னி எரியும். நீ கட்டையை நீட்டமாக போட்டேன்னா நீட்டமாக எரியும், சதுரமாக போட்டால் சதுரமாக எரியும், ரவுண்டு கட்டையாக இருந்தால் ரவுண்டாக எரியும். நீ போட்ட கட்டையை எப்படி சியோ சில சமயம் அந்த கலரை முதல் கொண்டு வரும். சில சமயம் மஞ்சள் கலர் பேப்பராக கொஞ்சம் மஞ்சளாக எரியும், சில சமயம் நீல கலராக எரியும். நீ போட்ட கட்டையை வச்சிருந்து எப்படி ஸ்வரூபா அக்னிதிவ ஏதசி, அந்த போட்ட கட்டைக்கு ஏற்ற மாதிரி தன் ஸ்வரூபத்தை அட்ஜஸ்ட் பண்ணிட்டு அந்த ஸ்வரூபத்தை எப்படி அந்த அக்னி காட்டுறதோ அது மாதிரி பரமாத்மா தன்னால் சிருஷ்டிக்கப்பட்ட இந்த ஜீவன்களில் சில சமயம் பிராமணனா பிராமணன் மாதிரி இருக்குது, கீழேனா கீழே ஜாதி மாதிரி இருக்குது, அது மாதிரி இருக்குது. ஆனால் அது எதற்கும் உள்ளுக்குள்ளே இருக்கிறதுனால அது உயர்வு தாழ்வோ அதுக்கு கிடையாது. அந்த ஆத்மஸ்வரூபத்துக்கு வந்து அந்த ஆத்மஸ்வரூபத்தை பற்றி அக்னியை பார்த்து தெரிஞ்சுட்டேன் சொல்கிறார். விசர்காத்யா ஸ்மசானாந்தாக பாவாதேகஸ்ய ஆத்மனः கலானாமிவ சந்திரஸ்ய ஸ்வரூபோ அக்னிரிவைதசி காலேன யோக வேகேன பூதானாம் பிரபவாப்யயோ நித்யாவபி எது நதிர்ச்சேதே ஆத்மனோக்னிர் யதார்ச்சிஷாம். இந்த பஞ்சபூதங்களை சொல்லிட்டு மறுபடியும் இப்போ சந்திரனுக்கு வரா. சந்திரோதயம் ஆகிறதுங்கிறோம், சந்திரன் அஸ்தமனம் ஆகிறது அப்படியே வருது பார்க்குறது. நம்ம கூட பார்க்கணும், சமுத்திரத்தில் எல்லோரும் பார்க்க வருவா. கன்னியாகுமரியில் சூரிய உதயம் சந்திரோதயம்லாம் பார்க்க வருவா. சந்திரன் உதயம் ஆகிறான். அப்புறம் அந்த சந்திரன்லேயே இந்த ஸ்ரீதரிய வியாக்கியத்தில் இது ரொம்ப விஸ்தாரமாக எழுதியிருக்கார். ஜோதிஷ சாஸ்திரத்தை வச்சுட்டு அந்த சந்திரன் 60 முகூர்த்தத்தில் சீக்கிரமாக போகிறான். சூரியன் 13 நாழிகையில் போகிறான். அந்த பந்தி 4-5 வரி இருக்குது இந்த ஸ்ரீதரியத்தில். நான் இன்றைக்கி தான் படித்தேன். அது 13 நாளைக்கு சூரியன் சந்திரன் சஞ்சாரம் பண்ணுறான் ஒரு நட்சத்திரத்துக்கும். ஈவன் 60 முகூர்த்தத்தில் வேகமாக போகிறான். 2 பேரும் ஒரே நட்சத்திரத்தில் இருக்கும்பொழுது சூரியன் சந்திரன் ஆப்பிய மண்டலம் ஜலமண்டலமாக இருக்குது, சூரியன் தேஜோ மண்டலமாக இருக்குது. அப்படி சேர்ந்து வரும்பொழுது அது தெரியாமல் அமாவாசைக்கு தெரியாமல் இருக்குது. அப்புறம் அவர் சொல்கிறார், இது ஒவ்வொரு நட்சத்திரம் போகும்பொழுது அந்த பிரதிபிம்பம் பட்டு அந்த ஆப்பிய மண்டல சந்திரமண்டலத்தில் அந்த சூரியனுடைய பிரதிபிம்பம் பட்டு 1 கலை 2 கலை 3 கலைன்னு இப்படி ஆறுது. 13 நாள் கணக்கு. இதில் நிற்கும்போது ஒரு நாள் 14, அடுத்த 15 வரும்போது பூர்ணமாசைன்னு தெரியறது. ஏதோ இன்றைக்கி என்னமோ சூரியன் சந்திரன் ஃபுல்லாக தான் இருக்கார், நமக்கு தான் இந்த பூமியினால் தெரியறதுன்னு சொல்கிறாளே. இது அன்றைக்கே ஜோதிஷ் சாஸ்திரத்தில் சொன்னதை அழகாக ஸ்ரீதர சுவாமி வியாக்கியானத்தில் அது ஆடும்போது பழைய சந்திரனுக்கு பூர்ண கலை குறையிற மாதிரி தெரியறது. உண்மையிலே சந்திரனுக்கு கலை குறைவும் கிடையாது, கலை வளவும் கிடையாது. ஆனால் கதை புராணம் கதையாக சொல்லும். சந்திரன் 27 ஆதிகாரி, ஒரு ஆதிகாரிட்ட ரொம்ப ரொம்ப ஈடுபாடாக இருந்தானா என்ன அர்த்தம்னா ஒரு நட்சத்திரத்தில் ஒரு இடத்துல ஃபுல்லாக இருப்பான் போல இருக்கு. அதனால் அது சாபம் கொடுத்தார், சிவனை உபாசனை பண்ணினார். இதனால் என்னடனா நமக்கு ஒரு க்ஷயரோகம் வந்தால் அதுக்கு சிவனை உபாசனை பண்ணினா க்ஷயரோகம் நீங்கும் ஒரு விஷயத்தை சொல்கிறதுக்காகவே என்னமோ தெரியல புராணம் ஒரு கதையாக சொல்கிறது. கதையாக சொன்னாலும் உண்மையிலேயே சந்திரனுக்கு ஏற்றத்தாழ்வு குறைவு கிடையாது. அது மாதிரி விசர்காத்யாக ஸ்மசானாந்தாக அந்த ஜீவன் உண்டாகிறான். ஜாயத்தே நம்ம 6 விகாரம் சொல்கிறோமே. ஒரு ஜீவன் ஒரு இந்த இந்த ஜீவன் உண்டாகிறான், அப்புறம் வளர்றான். அஸ்தி வர்த்ததே விபரணமித்தே அபட்சியத்தே நசியத்தே. இந்த உடம்புக்கு மாறுதல் ஏறிண்டே இருக்கு. ஆனால் அந்த ஆத்மஸ்வரூபத்துக்கு மாறுதல் இல்லை. எப்படின்னா கலானாமிவ சந்திரஸ்ய காலேன அவ்யக்தவர்த்மனா. அது மாதிரி விசர்காத்யா ஸ்மசானாந்தாக பாவா தேகஸ்ய. இந்த விகாரங்கள்லாம் உடம்புக்கே தவிர சொல்லுவா. சின்ன வயசில் ஒரு தாத்தா ஒரு ஃபோட்டோவில் இருப்பார். தாத்தா நீ எங்கே இருக்க? ஏதோ இருக்கேன். நீ இப்படி இல்லையே, அதே நான் தான் அப்படிம்பார். அதே நான் தானா? அதே நான் ஆத்மஸ்வரூபம் தான் இருக்கேன், உடம்பு தான் இப்படி ஆகிடுத்து, அதே ஆனால் அதே நான் தான் இப்படி இருக்கேன் அப்படிம்பார். அதனால் பாவா தேகஸ்ய ஆத்மனஹா கலானாமிவ சந்திரஸ்ய காலேன அவ்யக்தவர்த்மனா. சந்திரனை அக்னியை முடிச்சுட்டார், சந்திரனுக்கு வந்துட்டார். இருந்தாலும் ஸ்ரீ வியாக்கியானத்தில் புனகா சிம்மாவலோகனேனே அப்படிங்கிறார். மறுபடியும் அக்னிக்கு வராராம். அக்னிலேருந்து இன்னொரு பாடம் கூட தெரிஞ்சுக்கணும்னு அவர் ஞாபகம் வர சொல்லும்பொழுது. அதனால் இந்த சிம்மம் அப்படி நடந்து போனால் உடனே நடந்து போன வழி அப்படி ரவுண்டு பார்க்குமா, அதுக்கு சிம்மாவலோகனன்னு பேர். அதனால் புனசிம்மாவலோகனேன அக்னியை பற்றி சொல்கிறாருன்னு. அது சிங்கம் மாத்திரம் பார்த்தா போகிறது, நம்மளும் பார்க்கணும். அப்பப்போ போயிட்டு நடந்த வழியை ஒரு தடவை பார்க்கணும், நம்ம எந்த வழியில் வந்திருக்கோம் நம்மளும் பார்க்கணும்.
காலேன நம்ம எப்படி இருந்தோம், குருநாதர்கிட்ட வந்தவருக்கு எப்படி ஆயிருக்கோம் அப்படின்னு நம்மளை பற்றி நினச்சி பார்க்கணும். காலேன யோக வேகேன பூதானாம் பிரபவாப்யயம் நித்யாவபி ந திருஷ்யேதே ஆத்மனோக்னிர் யதார்ச்சிஷாம். இந்த காலமாகிய இந்த பிரவாகத்தில் இந்த ஜீவன்கள் மறையிறது சாகிறதுலாம் இருக்கே, இது தோற்றமே தவிர உண்மையிலே ஜீவன் சாகலை. பரீட்சித்ரா தானே சொல்கிறார் சுகரே, நீ பிறந்தாதான்ப்பா சாக முடியும், நீ பிறக்கவே இல்லை. உடம்பு பிறந்து உடம்பு போகிறது, நீ பிறக்கவே இல்லைன்ட்டான். அது எப்படின்னா நித்யாபி நதிசேதி ஆத்மனோக்னியர் யதார்ச்சிட்டான். அப்படி அக்னியிலே ஹோமம் ரெடி இருக்கும்போது அக்னியிலே இந்த தீப்பொறி வரும், ஒரு க்ஷணம் இப்படி மறைஞ்சி போயிடுறது. அதனால் அக்னி இல்லைன்னு ஆகிடுமோ, அந்த அக்னியிலேருந்தே தோறின அக்னி வருது, இப்படி மறையிறது. அந்த தீப்பொறி அப்படி மறைஞ்சி போகிறது, ஆனால் அக்னி இருந்துகிட்டே இருக்குது. அது மாதிரி ஆத்மஸ்வரூபம் நித்தியமாக இருந்தாலும் சில சமயம் மறையிற மாதிரி தோன்றது. நித்யாவபி நதிசேதி ஆத்மனோக்னிர் யதார்ச்சிஷாம். அது மாதிரி இந்த பிராணிகளுடைய அதுவும் ரெண்டும் தெரிஞ்சுக்கிறார். பிராணிகளுடைய பிறப்பிருப்பு நமக்கு தெரியறது, ஆனால் தெரியறது இல்லை. போய் ஒரு தடவை பிறந்துட்டே இருக்கா, ஒரு தடவை போயிட்டே இருக்கா, ஆனால் நமக்கு தெரியறதில்லை. எங்கேருந்து போகிறா எங்கேருந்து வராங்கிறது தெரியறதில்லை. எப்படி அந்த விஸ்புலிங்கம்னு பேர், விஸ்புலிங்கம் இந்த தீப்பொறி தான், அது டக்குன்னு உண்டாகிறது டக்குன்னு மறையாது. அது மாதிரி என்று தெரிஞ்சுட்டேன். அது மாதிரி சூரியன்ட்டு ஒன்று கத்துட்டேங்கிறார். குணேர்குணான் உபாதத்தே யதா காலம் விமுஞ்சதி நதேஷு யுஜ்யதே யோகி கோபிர்காயிவ கோபதி. 2 ஸ்லோகங்கள் சூரியன். சூரியன் இந்த நீர்நிலையில் இருக்கக்கூடிய எல்லா ஜலத்தையும் எடுக்கிறார். கோபிகி காயிவ கோபதி. கோபினா அந்த தன்னுடைய கிரணங்களால் காஹா அந்த ஜலத்தை அப்படியே எடுக்கிறார். எடுத்துட்டு திருப்பி விடுறார். அந்த ஜலத்தை எடுத்துக்கும் பொழுது அவர் பெரிய சந்தோஷப்படுறதும் இல்லை, திருப்பி கொடுக்க வேண்டியிருக்கேன்னு வருத்தப்படுறதும் இல்லை. அது மாதிரி நமக்கு சம்பளம் கிடைக்கும் போது சந்தோஷப்படவும் கூடாது, திருப்பி செலவாகும்போது கவலைப்படவும் கூடாது. அதனால் அது நல்ல செலவாக தான் சந்தோஷப்படலாம். அது எப்படி சந்தோஷம் இது படலையோ அது மாதிரி அதை ஒட்டுதல் இல்லாமல் இருக்குது. இப்படி வருது, அண்ணா பார்த்தா நீ இப்படி வாங்க அப்படி கொடுப்பா. நான் எத்தனை பார்த்துருக்கேன். இங்கே ஒரு பையன் வந்தான், ஜெயகிருஷ்ண தீட்சருடைய சிஷ்யன் ஒரு பையன் கோபால்னு. அந்த பையனே சொன்னது தான், அண்ணா நமஸ்காரம் பண்ணி ஸ்ரீரங்கத்தில் ஒரு ஆற்றுல சப்தாகம் பண்ண போகிறேன், இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பண்ணுறேன், அண்ணா ஆசீர்வாதம் பண்ணணும். அண்ணா அண்ணாவுக்கு நிறைய பேர் பையோட வேட்டிலாம் வச்சு கொடுப்பாரு. அந்த பையன் ஒன்று கொடுத்துட்டான். என்னெல்லாம் பார்க்கல, அவன் போய் ஆற்றுல போய் எடுத்து பார்த்தா அதில் 50,000 ரூபா இருக்குது. ஆனால் சப்தாகமே ஆரம்பிக்கல, சம்பாவனை முதல்ல அண்ணாவே பண்ணிவிட்டான். அண்ணாட்ட நமஸ்காரம் பண்ணி ஒரு ஆற்றுல சப்தாகம் பண்ண போகிறேன், இதெல்லாம் ஃபஸ்ட் டைம் பண்ணுறேன், ஆசீர்வாதம் பண்ணணும்னு பையன் என்ன இப்படி பிரித்து கூட பார்ப்போணுமோ, நம்மளாம் கொஞ்சம் இப்படி பிரித்து பார்ப்போம், கவர் இருந்தால் கவரை கொஞ்சம் பிரித்து பார்ப்போம். அதெல்லாம் பண்ணவே இல்லை, அப்படியே கொடுத்தார். அந்த பையன் சொல்கிறான், எனக்கு ஆச்சரியம், நான் என்ன பண்ணுறது அண்ணாட சொன்னேன். அண்ணா உண்மையாக அதை பற்றி கண்டுக்கல. அப்படியே அப்படின்னு இப்போ அயோத்தி மண்டலத்தில் 80 ஜெயந்தி நடந்தது. அப்போ பக்கத்தில் மிதிலா நகர கல்யாண மண்டபத்தில் ஒரு சொந்தக்காரா நிச்சயதார்த்தத்துக்கு அண்ணா வரணும்னா உபன்யாசத்துக்கு முன்னாடி அப்படி எட்டி பார்த்தா ஒரு கவரில் 10,000 ரூபா வச்சு கொடுத்தா. அது போகிறோன்னே அங்கே அண்ணா உபன்யாசத்துக்கு ஏற போகிறா, யாரோ ஏதோ திவ்யதேச பெருமாள் கூட இல்லை, ஏதோ எங்கள் பக்கத்தில் எங்கேயோ ஒரு பெருமாள் க்ஷேத்திரத்துலேருந்து ஒரு வயசான ஒருத்தர் இந்த பெருமாள் பிரசாதம் மாலையை போட்டார். அவங்களும் அப்படியே இந்த கவரை கொடுத்தார். அந்த மாமாவும் கூட வந்திருக்கார். நான் அண்ணா சீதாத்துக்கு வந்திருக்காரு, 10,000 ரூபா வச்சு கொடுத்தேன், அதை பிரித்து கூட பார்க்கல, அந்த கவரை திறந்து ஒரு 500 ரூபாயை எடுத்து போட்டிருக்கலாம், அந்த கவரை அப்படியே போட்டுட்டார். அந்த அவர்கிட்ட கொடுத்துட்டார். அது வந்ததுனால ஒரு இதுவும் இல்லை, கொடுக்கறதுனால ஒன்றும் இதுவும் இல்லை. பாருங்க, இது கோபிர் அப்படி இருக்கணும், ஒரு யோகி ஒரு ஞானி அப்படின்னு இங்கே பாகவத தர்மத்தை சொன்னான்னா நமக்கு வேற எங்கேயும் தேடின்னு போக வேண்டாம். எல்லாமே இது 24 குருவும் நமக்கு அண்ணாட்டியே அடக்கம். அது இது சொல்லும்போது குணைர் குணான் உபாதத்தே யதா காலம் விமுஞ்சதி நதேஷு யுஜ்யதே யோகி கோபிர் காயிவ கோபதிஹி. அது மாத்திரம் புத்தியதே ஸ்வேன பேதேன வியக்திஸ்தைவ தத்கதः லக்ஷ்யதே ஸ்தூலமதிபிஹி ஆத்மா ச அவஸ்திதோ அர்க்கவத். சூரியன் பல நீர்நிலைகளை பல ரூபமாக தெரிஞ்சாலும் ஒரே சூரியன் தான். அது மாதிரி ஆத்மஸ்வரூபம் மிருத்பிண்டமேகம் பகுபாண்ட ரூபம் சுவர்ணமேகம் பகுபூஷணாட்யம் ஏகப்பராத்மா பகுதேகவர்த்தி.
அப்படின்னு சொல்லுவாள். ஒரே மண் தான், ஆனால் பல பானையாக தெரியறது. ஒரே சுவர்ணம் பல நகையாக தெரியறது. கோட்சீரமேகம், பசுக்கள் பலமாக இருந்தாலும் எல்லா கருப்பு காராம் பசு மாடு கருப்பாக கறக்கும், சேப்பு மாடு சேப்பாக பால் கறக்கிறதுலாம் கிடையாது, ஒரே க்ஷீரம்தான். அது மாதிரி பல ரூபபேதங்கள் இருந்தாலும் ஒரே ஆத்மஸ்வரூபந்தான். ஒரே சூரியன் பல நீர்நிலைகளில் தெரிகிற மாதிரி ஒரே நமக்கு கூட தோணும். ஒரே பரமாத்மா ஒரு 10 பானையில் ஜலம் வச்சுருக்கோம் வச்சுக்கோங்களேன், அந்த சூரிய பிம்பம் 10 பானையில் தெரியறது. இப்போ ஒரே ஆத்மா தான் எல்லாட்டையும் இருக்கான்னா ஒருத்தருக்கு மோட்சம் கிடைச்சா எல்லோரும் போக வேண்டியதானே, இல்லை ஒருத்தர் பந்தப்பட்டால் எல்லோரும் பந்தப்படணும், அப்படி ஆகாது. ஏன்னா பல பானை அந்த என்ன சொல்ல, அதுக்கு சாஸ்திர பிரயோகம் உண்டு, அது தனித்தனியாக இருக்கணும். அப்போ ஒரு பானை ஜலத்தை ஆட்டினோம்னா அந்த சூரியன் மாத்திரம்தான் ஆடுவார், இன்னொரு பானையில் இருக்கிற சூரியன் ஆடமாட்டார். அது மாதிரி அந்த பானையில் இருக்கிற அவருக்கு தான் அது கஷ்டம் இருக்குமே தவிர இன்னொருத்துக்கு வராது. ஒரே ஆத்மஸ்வரூபமாக இருந்தாலும் அந்த ஒரே ஆத்மஸ்வரூபம் இந்த ஒரே சூரியன் பல பானையில் உள்ள ஜலத்தில் தெரிகிற மாதிரி இருக்கா, ஒரே ஆத்மஸ்வரூபம் தான் இருக்குங்கிறத இந்த சூரியனை பார்த்து தெரிஞ்சுட்டேன் அப்படின்னு இந்த சூரியன் அப்படின்னு தெரிஞ்சுப்போம். நாளைக்கு ஒரு புறா கதை சொல்கிறார். ஏன்னா ஒரே இதாக இருந்தால் சரியாக வராதுன்னு ஒரு 20 ஸ்லோகம் புறா கதையை சொல்லி, அந்த புறா யாரடா நம்ம தான் அப்படின்னு அப்புறமா சொல்ல போகிறேன். நாளைக்கு புறா கதையிலேருந்து அந்த புறாவுடைய உபதேசத்துலேருந்து சிரவணம் பண்ணுவோம். கோபிகா ஜீவனஸ்மரணம் கோவிந்தா. ஜெய் போல் சத்குருநாத் மகாராஜ் கி. ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே.